ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 435வது நாமா ஓம் ஸ்ரீ சாம்பேய குசுமப்பிரியாயை நமஹ ஓம் என்பதாம். துனோது துவாந்தம் நஸ்துலித தலிதேந்தீவர வனம் கனஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரும்பம் தவ சிவே யதீயம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசோ வசந்தி அஸ்மின் மன்யே வலமதன வாட்டி விடபினாம். சௌந்தரிய லகரியின் 43வது ஸ்லோகம் இது. ஹே சிவே, ஹே பார்வதியே, மலர்கள் உனது கூந்தலை அலங்கரிக்க வந்து பின் வாசனையும் பெற்றன என்கிறார் சங்கரர். உனது கேச சமூகமானது துளித தலிதேந்தீவர வனம், மலர்ந்த நீலோத்பல மலர்களைப் போல் கருப்பானது. கனஸ்னிக்த லக்ஷ்ணம், அடர்த்தியானதாகவும் மிருதுத்தன்மையையும் கொண்டது. சிகுர நிகுரும்பம், உனது கேசம் நக துவாந்தம், எங்களது அஜ்ஞானம் என்ற இருட்டை துனோது போக்கடிக்கட்டும். யதீயம் சகஜம் சௌரபியம், அந்த கேசமானது சகஜம் இயற்கையாக வாசனையோடு இருப்பதால் உபலப்தும் வாசனையை பெற்றுக்கொள்ள வல மதன வாட்டி விடபினாம் மனசகா, இந்திரனுடைய உத்தியான வனத்தில் விளங்கும் கல்பக விருட்சங்களின் பூக்கள் சுமனசகா இங்கு வந்து உன் கூந்தலை அலங்கரிக்கின்றனவோ. வசந்தி இது மன்யே என நான் நினைக்கின்றேன் என்கிறார் சங்கரர். கல்ப மரங்களில் உயர்ந்தது கல்பக விருட்சங்கள், அதன் மலர்களோ மிக உயர்ந்தவை. மலர் என்றால் அழகுக்கு மட்டும்தான் என இருந்ததுவாம். மலர்கள் அம்பாளின் கூந்தலில் வந்து அலங்காரமாக இருந்த பின் தெரிந்து கொண்டன, நமக்கு அழகு மட்டுமல்ல, இனிமேல் வாசனையும் உண்டு. தேவியின் கூந்தலின் வாசனைதான் அது. அன்றிலிருந்து மலர்கள் என்றால் அழகு, வாசனை என்ற இரு குணங்களை கொண்டதாக ஆனது. ஓம் ஸ்ரீ சாம்பேய குசுமப்பிரியாயை நமஹ ஓம் என்று அதனால்தான் தேவியை கொண்டாடுகிறோம். சம்பக புஷ்பங்களால் தொடுக்கப்பெற்ற மாலை தேவியின் கூந்தலை அலங்கரித்தது. முதலாக வந்ததால் கல்பக விருட்ச மலர்களும் வாசனை பெற்றன, பின் சம்பக புஷ்பங்களும் வாசனை பெற்றன. தேவியின் கூந்தலுக்கு சகஜம் இயற்கையாகவே வாசனை உண்டு என்கிறார் சங்கரர். கூந்தலை அலங்கரிக்கும் பூவிற்கும் அது சாத்தியமாயிற்று. அதனால்தான் ஓம் ஸ்ரீ சாம்பேய குசுமப்பிரியாயை நமஹ ஓம் என்று சம்பக புஷ்பங்கள் அலங்கரிக்க வந்து பின் வாசனையையும் பெற்றதை காண்பிக்கின்றது. யார் அவளிடம் வந்தாலும் அனுகிரகம்தான். அந்த சம்பக புஷ்பங்களிடம் பிரியமானவள் தேவி என்கிறது இந்த நாமா. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.